என்ன ஒரு சங்கீத கானம். உண்மையிலேயே பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். சரி, ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அதற்கு கொக்கர சர்வ ஊதியாக இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு கண்ணகரேன் இருக்கும் குயில். குயிலுடைய குரவோசையோ மிக இனிமையாக. ஆமையா ஆமையா ஆமையா, இன்னைக்கு 3 குயில் நினைக்கிறேன். ஆத்தாடி அதை கட்டி சத்தம் கொடுத. ஆமை சாமி, அது பவர் கம்மியாத்தருக்கு மாத்திரை குயில். ஏமாத்திர சத்தம் போடுற மாதிரியே ஏன் மாத்திரன்னு கேட்ட கதையா இருக்கு. சரி இருக்கட்டும். இப்படியெல்லாம் குருவசை பாடுபொழுது அவள் உரிமை குரலை ஏற்படுத்தி விட்டாள். ஆக இவளுக்கு உறவை ஏற்படுத்துவது நமது கடமை. நாடுபுங்கள் உறவை நாடி வந்த பறவை கலைகள் பயின்றவள் நீ. ராகம் பாடிட தாளம் சேர்த்திட கற்றுக்கொண்டவள் நீ. எனது காணும் உன் காதில் விழ விளையா தொட விளையா. பொண்ணுக்கு பூவும் பொட்டும் தான் வேணும். அதனை பறித்தாயோ ஒரு மூடும் கதை சொன்னான். உன் கதை அதுதான். இது காதல் வீகம், இது காதல் வீகம். போடா ஒரு மூடல் கதை சொன்னான். என் கதை அதுதான். கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க அடிலையோ. இழையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் வழி இல்லையோ. நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு. ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை, உலகில் எனக்கோ நிம்மதி இல்லை. ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள. ஒரு ராணியும் இல்லை வாழ. உறவும் இல்லை, அதில் பிரிவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நானும். உன்னைத்தானே தஞ்சமில்லை நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, வினி நீர் தெளித்து வண்ண கோலமிடு. உன்னைத்தானே ஒரு ஜீவன் தான், உள்பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா தெரியுமா? பூமரத்து நிழலெடுத்து போதையாக்கி மூடவா. மூங்கிலை காடுகளே, முத்துமலை மேகங்களே, பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள். வானகத்தில் சொர்க்கம் இல்லை, வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடுதெங்கே பாருங்கள் பாருங்கள். நாடு உழுதல் உறவை நாடி வந்த பறவை, நாடி வந்த வேலை வேடம் செய்த லீலை. தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை.
தேடி வந்த வேளை வேடம் செய்த லீலை சிறகு உடைந்ததடி உறுதியில் உடைந்ததடி உயிரே உயிரே கதவுகளை திறக்க ஓடி வந்து சிறையில் சிக்கி கொண்டேனம்மா மலையும் நீளமுள்ள நீட்ட ஓடி வந்து மலையில் மாட்டிக்கொண்டேன் நானம்மா காதல் நெஞ்சங்களை கசை பிடிவதில்லை இனிமே காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வேளத்தினை துவந்து சிதைப்பது நதியம்மா உடல்களை அடித்திட ஊர்கள் பலருண்டு மாறம்மா உள்ளதை விரித்திட பாருகள் எவருண்டு சொல்லம்மா சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பே நானும் நாடி வந்த பறவை தேடி வந்த வேடம் செய்த நீலை தேடி வந்த வேடம் செய்த நீலை முறிந்ததடி உயிரே
நன்றி 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 நன்றி. உண்மையிலேயே இந்த பாடலை பாராட்டி நாரதர் அவர்களுக்கும் இசைக்குழுவினருக்கும் நெம்மேலியைச் சேர்ந்த ரமேஷ் முனியாண்டி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளிக்கிறார். அன்பு இந்த இசைக்கலைஞரையும் என்னையும் பாராட்டு. ஏன்னா உண்மையிலேயே இந்த பாராட்டு இந்த அன்பளிப்பு என்னை காட்டில் ரமேஷ் முனியாண்டி கொடுத்ததுன்னா அது அவர்களுக்குத்தான் நானே ஒப்படைக்கின்றேன். காரணம் பக்க மேளங்கள் பக்கா மேளங்களாக அமைந்திருக்கிறார்கள். சில இடங்களில் முக்கா மேளம்லாம் வந்துடும். என்ன செய்வது, 1.5 மேளம் வரத்தை செய்ய. ஆக மொத்தத்திலே ஏன்னா 4 தூண்கள் இருந்தால் தான் ஒரு கட்டடம் நிலைக்கும். அதுபோல இந்த பக்கவாத்திய 4 பேரும் இருந்தால் தான் இந்த பாடல் அப்படின்ற அந்த அரங்கமே நிறைந்திருக்கிறது என்ற அடிப்படையிலே அன்பளிப்பு கொடுத்த எம்எல்ஏ சேர்ந்த ரமேஷ் முனியாண்டி சார்பாக அவருக்கு எங்களுடைய அனைத்து கலைஞர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. கிடந்த வணக்கம். இந்தகையா